வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 19 மிக 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 முக்கியமான நாளுங்க. என்ன முக்கியமான நாள் பார்க்குறீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி எலெக்ஷன் டே. அதாவது பிரதமரை நம்ம நாட்டோட அடுத்த பிரதமரோட தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலெக்ஷன் டேங்க. இன்னும் நம்ம மக்கள் நிறைய பேருக்கு வந்து இது வந்து என்ன மாதிரி எலெக்ஷன் தெரியல. சிஎம் எலெக்ஷனா இல்லை வந்து பிஎம் எலெக்ஷனானு. இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு எலெக்ஷனுங்க. நான் வந்து என்னோட ஜனநாயக கடமையாக வந்து ஓட் பண்ணிட்டேன். நீங்களும் மறக்காமல் போய் ஓட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கட்சி தான் பண்ணணும், அந்த கட்சி தான் பண்ணணும், நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன கட்சிக்கு போடணும்னு தோணுதோ அந்த கட்சிக்கு போடுங்க. நீங்கள் யார் நம்புறீங்களோ, யாரை வந்து என்ன சொல்கிறது பிரதமராக தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பளிங்க. ஆனால் ஓட் போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. இப்போ நான் போடுற அந்த ஒரு ஓட்டுனால, அதாவது நீங்கள் போடுற அந்த ஒரு ஓட்டுனால என்ன நடக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் சும்மா போய் அந்த ஒரு ஓட்டு மட்டும் பண்ணி என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு ஓட்டு பண்ணால் விட்டுறேன் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் போடுற அந்த ஒரு ஓட்டுனால கூட மாற்றம் ஏற்படுங்க. கண்டிப்பாக அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது நீங்கள் தான். சும்மா வெறுமனே வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து நான் போடுற அந்த ஒரு ஓட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் ஆக போகிறதில்ல அப்படின்னு நினைக்காம, நீங்கள் போடுற அந்த ஒரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ உங்களை மாதிரி ஒரு 1000 பேர் திங்க் பண்ண என்ன ஆகும்? அந்த ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு மிஸ் ஆகும். அந்த ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டுனா ஓவரால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டு மிஸ் ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஓட்டு மிஸ் ஆகுச்சுங்க. அந்த 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய பேர் வந்து அந்த ஓட் பர்சன்டேஜோ அதெல்லாம் வர விஷயங்கள் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் போடுற அந்த ஒவ்வொரு ஓட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ கண்டிப்பாக போய் ஓட்டுலிங்க, வாக்களிங்க, உங்கள் ஜனநாயக கடமையாக ஆற்றுங்க. இது வந்து உங்கள் நேரங்க, நம்ம நேரம். இது உங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, இல்லை வந்து இருக்கிற சேஞ்சஸை இன்னும் டெவலப்மெண்ட்லேருந்து அதிகம் பண்ணணுமா, நீங்கள் ஓட் பண்ணால் மட்டும்தான் விஷயம் நடக்கும். இல்லாட்டி ஒன்றுமே நடக்காதுங்க. இன்னொரு விஷயங்க, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறீங்கன்னா இன்னும் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறீங்களா, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இல்லை வந்து கவர்மெண்ட் அத்தரைஸ்டு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது பாஸ்போர்ட், அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அத்தரைஸ் பண்ண ஒரு ஐடி கார்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு ஒரு பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. உங்கள் கையில் பூத் ஸ்லிப் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு அலாட் பண்ண பூத் பகுதிக்கு போனீங்கன்னா அங்கே நியர்பையில் இருக்கிற வாக்காளர் முகவர்கள்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் என்ன சொல்கிறது, அரசியல் கட்சி முகவர்கள் இருப்பாங்க. மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பொலிட்டிக்ஸ் பார்ட்டிலாம் வந்து வெளியே வெயிட் பண்ணிருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஓட் லிஸ்ட் இருக்கும். அதில் கண்டிப்பாக உங்களோட பூத் ஸ்லிப்பு இல்லை அந்த பூத் ஸ்லிப் நம்பர் இருக்கும். அந்த பூத் ஸ்லிப் நம்பர் எடுத்துக்கோங்க. போய் நில்லுங்க, கீழே நில்லுங்க, உள்ளே போங்க. உள்ளே போனோடனே உங்கள்கிட்ட வந்து உங்களோட பூத் ஸ்லிப் வாங்கிக்குவாங்க, இல்லை உங்களோட நம்பர் கேட்பாங்க. அந்த நம்பர் சொல்லுங்கள். தென் உங்களோட ஐடி கார்டு கொடுங்க. உங்களோட நேம் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுங்கள். நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. ஓட் போடுறதுக்குன்னா ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை அங்கே இருக்க கடைசியாக ஒரு முகவர் இருப்பார், தேர்தல் முகவர். அவர்கிட்ட உங்களோட அந்த ஸ்லிப் கொடுங்க. கொடுத்துட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே வந்து வரிசையாக வந்து கட்சிகள் இருக்கும். கட்சிகள் பக்கத்தில் சின்னங்கள் இருக்கும். மீன்ஸ் யார் அந்த நிற்கிறாங்களோ அவங்களோட பேர் இருக்கும், சின்னம் இருக்கும். அதில் கடைசியாக ஒரு வந்து பட்டன் இருக்கும். இந்த பட்டனில் வந்து நீங்கள் அழுத்துறப்ப ஒரு 7 செகண்ட் பக்கத்தால் விவிபேட்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் விவிபேட்டில் தான் வந்து இது போடுவீங்க. உங்களுக்கு பக்கத்தாலே ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, எந்த சின்னத்துக்கு போட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சின்னம் வந்து ஒரு 7 செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த இதில் தான் ஆக்டிவ் இருக்குங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஒரு ஸ்லிப் மாதிரி வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போங்க. இவ்வளோ தாங்க. ரொம்ப கம்பு சுற்றுற வேலையோ கம்பு சுற்றுறமோ கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான வேலை, ரொம்ப ஈஸியான வேலை. ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கீங்க அர்த்தம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருமே வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து தகுதி இல்லாமல் எவ்வளோ பேர் தகுதி இல்லாமலாம் இருக்காங்க. இப்போ வந்து வெளியூரில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அங்கே ஓட்டு இல்லாமல் ஓட் போட முடியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதில் ஒரு சில ஆளுங்க வந்து வெளியூர்லேருந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் போய் ஓட்டு போடுறாங்க. என்ன மாதிரி நான் வந்து அப்படி தான் வெளியூரில் இருக்கேன். அங்கேருந்து இன்றைக்கி நான் என்னோடய நேட்டிவ் வந்தேன். ஓட் போடுறதுக்காக தாங்க வந்தேன். ஓட் போட்டுட்டேன். நான் என்னோடய ஜனநாயக கடமை ஆட்டிட்டேன். நீங்களும் உங்களோட ஜனநாயக கடமை ஆட்டுங்க. கண்டிப்பாக நல்லா கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். சிறந்த குடிமகனை வந்து ஆதரிங்க, சிறந்த வேட்பாளரை ஆதரிங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியமான ஒன்று நம்மளோட தேசத்துக்கு. நன்றிங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மிக்க நன்றிங்க. பாய்.